எனக்கு வேண்டாம். என்னம்மா வர வர நீங்க சாப்பிடுற அளவே குறைஞ்சு போச்சு. முந்தி மாதிரி நீங்க சாப்பிடுறதே இல்ல. ஏன் அத்த? ஏன் சரியா சாப்பிடுறது இல்ல? நீ வேறம்மா, இவ தான் ஏதோ சொல்றான்னா அதெல்லாம் நம்பிடுவியா? அப்பா சொல்லுங்க. கௌரி, ஃப்ரீயா இருக்கியாம்மா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நான் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ப்பா, நீங்க சொல்லுங்க. நாளைக்கு கவிதாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? கவிதாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? பாத்துமா. ஏய் கவி, தண்ணி எடுத்து குடி. ஆமாம்மா, நீ சொன்ன விவரத்தை எல்லாம் தரகர்கிட்ட சொல்லி அவசரமா மாப்பிள்ளையை தேட சொன்னேன். அவரும் கைவசம் இருந்த மாப்பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கவிதாவை பத்தி சொல்லிருக்காரு. அதுல ஒரு மாப்பிள்ளை வீடு கவிதாவை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. கவிதாவை பத்தி தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? எப்படிப்பா உடனே சம்மதம் சொன்னாங்க? ஒருவேளை காசு பணத்துக்கு ஆசைப்படுற குடும்பமும்? சச்சே, அதெல்லாம் இல்லம்மா. தரகர் சொல்லிருக்கிற குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க நம்ம ஜமீனுக்கு ரொம்ப விசுவாசமான குடும்பம்மா. அப்படியாப்பா? ஆமாம்மா, இப்போன்னு இல்ல, 2 தலைமுறைக்கு முன்னாலேயே பாண்டியம்மாவோட தாத்தா காலத்துல இருந்தே அவங்க நம்ம ஜமீன் குடும்பத்து மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்கம்மா. வரதட்சணையா ஒரு 10 பைசா கூட வேண்டாம், நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தரகர்கிட்ட சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளையோட போட்டோ ஏதாவது தரகர் காமிச்சாராப்பா? இல்லம்மா, நாளைக்கே நேர்ல வரும்னு சொன்னதுனால நானும் போட்டோ எதுவும் கேட்கல. அதுவும் சரிதான்ப்பா. நாளைக்கு அவங்க எப்போ வராங்க? நாளைக்கு நாள் முழுக்க நல்லதாமா இருக்கு. அதனால அவங்க 10 மணிக்கு மேல வரதா சொல்லிருக்காங்க. அதனால நீ கவிதாவை பேசி சமாதானம் செஞ்சிருமா. அவங்க எதிரில எதுவும் பேச வேண்டாம். பாவம், அவங்க ரொம்ப நாணயமான குடும்பம். கவிதா ஆல்ரெடி பாதி சம்மதத்தோட இருக்காப்பா. வர மாப்பிள்ளை அழகா லட்சணமா இருந்தா மீதி சம்மதமும் கிடைச்சிரும். சரிம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை வீடு வந்துட்டு போனதுக்கு பின்னால என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு தகவல் சொல்லிடு. சரிங்கப்பா, குட் நைட். குட் நைட்மா. கவிதா, யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன? உனக்குன்னு ஒரு ராஜகுமார நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடு. மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை வராரு. கவிதா, என்ன எதுவுமே சொல்லாம போற? கனவெல்லாம் கை கூட நீ நினைக்கிறக்கா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்ல கவிதா, இது கனவு இல்ல, கடவுளோட கணக்கு. சித்தர் சொன்னது போலவே நடக்குது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. எதுல? எனக்கு கல்யாணம் ஆகும், என் லைஃப் கண்டினியூ ஆகும்னு. அந்த மாதிரிலாம் பேசாத கவிதா. கௌரி உன்னோட நல்லதுக்கு தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்றா. நல்லவங்க நினைப்பு நிச்சயமா போய்க்காது. அதே மாதிரி தெய்வம் இதனை எழுத்து மாறாதுன்னு. மாறுங்கிற நம்பிக்கை எனக்கே வந்திருக்கு கவிதா. சரி, நாளைக்கு வந்து பொண்ணு பாக்குறது நல்லபடியா நடந்துட்டா நல்லது நடக்கும் நானும் நம்புறேன். 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னாங்களே. மாப்பிள்ளை வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்க. இவன் தான் என் பையன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க உள்ள போலாம். வாங்க. அப்பா, என் தங்கச்சி எவ்வளவு அழகு. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. நல்லா ரசிச்சுக்கோக்கா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நாங்க ஜமீன் குடும்பத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. அவங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம்மா, ஜமீன் குடும்பத்துக்கு எங்க தோல்ல செருப்பா தைச்சு போட்டாலும் தகும்மா. இவன் தான் மாப்பிள்ளை, நல்லா பாத்துக்கங்க. ஏதாவது கேக்குறதா இருந்தாலும் கேளுங்க. மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறீங்க? வேலையெல்லாம் பார்க்கல சார். டவுன்ல பெரிய உரக்கடை வச்சிருக்கேன். மாசமானா எல்லாம் போக லாபம் மட்டும் 60,000 வரும்.
என் மேலேயோ என் கேரக்டர்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க டவுனுக்கு வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் பொண்ணு கொடுக்கலாம். கௌரி, கவிதாவை கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை. என் மகளை யாருக்காவது பிடிக்காம போகுமா? கவிதா, காஃபியை குடுமா. ஏய், மானத்தை வாங்காம காஃபி எடு. மாப்பிள்ளைக்கு கவிதாவை பிடிச்சிருக்கான ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்க. இதுக்கு மேல அவன் வாய் வார்த்தை வேற சொல்லணுமா? அதான் சரண்டர் ஆயிட்டானே. இவனுக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு கவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. கவிதா தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்கா. இப்ப நீங்க தான் சொல்லணும், எப்போ என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறீங்க? அது சீர்சனத்தை எல்லாம் வரதட்சணைன்னு எனக்கு 10 பைசா கூட வேண்டாம். நான் என் அம்மா அப்பாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் அம்மாவும் அப்பாவும் பாண்டியம்மா அம்மா குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், வரதட்சணைன்னு எனக்கு 10 பைசா கூட வேண்டாம். அப்புறம் கவிதா பத்தி எல்லாம் எங்களுக்கு முத்துப்பாண்டி ஐயா எல்லா தகவலையும் சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல யாருக்கு தான் நிலையான வாழ்க்கை இருக்கு, நீடிச்ச வாழ்க்கை இருக்கு? எல்லாரும் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம போய்த்தானே ஆகணும். டாக்டருங்களும் மனுஷங்க தாமா. அவங்க என்ன தெய்வமா? அவங்க சொல்லிட்டா உடனே நடந்துரும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. நான் ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவன். நான் சொல்றேம்மா, என் மருமக கவிதா தீர்க்காயுசா ரொம்ப வருஷம் நல்லா வாழுவா. போதுமா? இதாங்க, இந்த உற்சாகமும் தன்னம்பிக்கையும் என் தங்கச்சிக்கு வேணும்னு தான் நாங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறோம். எங்க அப்பா சொல்றதுதான் நானும் சொல்றேன். உங்க எல்லார் சம்மதத்தோடவும் கவிதா எனக்கு மனைவியா வந்தா அந்த எமன் கூட போராடி கவிதாவை நான் காப்பாத்துவேன். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும். முதல்ல கவிதாக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. இவளுக்கு தனி விருப்பம்லாம் கிடையாது. எங்க விருப்பம் தான் இவ விருப்பம். எங்களுக்கு சம்மதம்னா இவளுக்கும் சம்மதம் தான். மணி அடிக்குது, நல்ல சகுனம். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன யாருன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத கௌரி. வந்திருக்கிற மாப்பிள்ளை வீடு நல்ல மாதிரி இல்ல. முதல்ல அவங்கள துரத்தி விடு. துரத்தி விடுறதா? ஏன், எதுக்கு துரத்தி விடணும்? அந்த பையனுக்கு முத பொண்டாட்டி தங்காதுன்னு ஜாதகம். அதனாலதான் அல்பாயுசுல இருக்க உன் தங்கச்சிய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். நீ உன் தங்கச்சி நல்லா வாழணுன்றதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. ஆனா அவன் உன் தங்கச்சி செத்து போகணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். இதையும் பலவீனமா இருந்த என் பொண்ணையும் இவன் இதே நோக்கத்தோட தான் பொண்ணு பார்க்க வந்தான். வெளியே போடான்னு விரட்டி அடிச்சிட்டேன். அவன் கற்கண்டு பேச்ச நம்பி ஏமாந்துடாத. அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ அம்மா!